வாங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பொரியல். எப்படி எல்லாரும் செஞ்சுருப்பீங்க, ஆனால் இது மாதிரி யாரும் செஞ்சுருக்க மாட்டீங்க. வாங்க போய் பார்க்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்க கழுவி தோல் சீவி எடுத்து நம்ம வச்சுருக்கோம். இந்த உருளைக்கிழங்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அதை கட் பண்ணுற விதத்தில் தான் அது பொரியல் எப்படி சீக்கிரமாக வேகுன்றது இருக்குது. பாருங்கள், இப்படி ஒரு வாட்டி கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை எடுத்து மறுபடியும் ஒரு வாட்டி இப்படி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதை குறுக்க கட் பண்ணதுக்கப்புறம் அது ரெண்டையும் சேர்த்தே வச்சு பண்ணலாங்க. சேர்த்தே வச்சு சீக்கிரம் கட் பண்ணிடலாம். மெலிசாக கட் பண்ணணுங்க. மெலிசாக கட் பண்ணினதுக்கப்புறம் அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் கையில் எடுத்து. அதை அவ்வளோ மெலிசாக கட் பண்ணால் மட்டும்தான் அது சீக்கிரமாக வேவுங்க. எண்ணெய் நம்ம கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றி நல்லா டேஸ்டியான உருளைக்கிழங்கு பண்ண போகிறோம் நம்ம. பாருங்கள் எவ்வளோ மெலிசாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு மெலிசாக இருக்கணுங்க. இந்த இப்படி மெலிசாக இருந்தால் மட்டும்தான் இலையாக மெலிசாக இருக்கணுங்க. இருந்தால் மட்டும்தான் சீக்கிரமாக வேவுங்க. வாங்க இப்போ நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டோம். நம்ம கடாயை அடுப்பில் வச்சு பொரியல் செய்யறதுக்கு ரெடி ஆகிக்கலாம். வாங்க, கடாய் அடுப்பில் வச்சுருக்கோம். கடாய் சூடு ஏறிட்டுருக்குது. எண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் மட்டும்தான் நம்ம இப்போ இந்த இவ்வளோ 1/2 கிலோ உருளைக்கிழங்கு செய்ய போகிறோம். 2 ஸ்பூன் மட்டும்தான் எண்ணெய் ஊற்ற போகிறோம். அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது, எண்ணெயே கிடையாதுங்க. இது 2 ஸ்பூன் மட்டும்தான் எண்ணெய் ஊற்ற போகிறோம். அடியே பிடிக்காதுங்க. பாருங்கள், நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. துளியும் கூடி அடி பிடிக்காது, தீயாது, எதுவும் பண்ணாது. கடுகு போட்டோம். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு போட்டு நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பொரிஞ்சிருச்சு சீக்கிரமாகவே. இது சூடாக இருந்துச்ச கடாய். வாங்க, உருளைக்கிழங்கு போட்டோம். இந்த நறுக்கி வச்சுருந்தோம் பார்த்திங்களா நம்ம மெலிசா, அந்த உருளைக்கிழங்கு போட்டு நல்லா அந்த எண்ணெயெல்லாம் மேலே உருளைக்கிழங்கு மேலே படுற மாதிரி நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிண்டிக்குங்க. நல்லா ஒரு கிண்டினதுக்கப்புறம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க உருளைக்கிழங்கு. பாருங்கள், அப்படியே நம்ம கறி பொரியல் சாப்பிட்ட அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எண்ணெயெல்லாம் மேலெல்லாம் அந்த கிழங்குக்குள்ளார எல்லாம் அந்த 2 ஸ்பூன் எண்ணெய் தாங்க ஃபுல்லாக எல்லா உருளைக்கிழங்குலையும் படுற மாதிரி பாருங்கள். அது போட்டோன்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். இன்னும் நம்ம இறக்குற வரைக்கும் அதே இடத்துல தான், இதே அளவுக்கு தான் தீ எரியணும். நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எரிய வைக்கணுங்க. அப்போ தான் தீயாது, அடி பிடிக்காது. பின்ன கிழங்கும் கரெக்டாக வெந்திருக்குங்க, வேகம். அந்த அளவுக்கு நம்ம இதில் என்ன எழுதுன்னு கேட்டிங்கன்னா, மெலிசா அரியறதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கிறதும் தான். 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும்தான் ஊற்ற போகிறோம் நம்ம. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் எண்ணெய்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதனால தான் சொல்கிறானுங்க. இந்த மாதிரி ஒரு பொரியல் பண்ணி ஒரு பருப்பு ரசம் வச்சு சாப்பிடுங்க. பாருங்கள், இப்போது தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டுக்கலாம். அதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. போட்டு நல்லா அந்த உப்பெல்லாம் அந்த உருளைக்கிழங்குல படுற மாதிரி ஒரு கிண்டிக்குங்க. நல்லா எல்லாத்தையும் வச்சு கிண்டிட்டு அந்த உப்பு எல்லாம் உள்ளார சேர்ந்து அந்த உப்பு போட்டோன்னா பாருங்கள் லைட்டாக தண்ணி விடுற மாதிரி இருக்கும் உருளைக்கிழங்கு. அதெல்லாம் கொஞ்சம் வத்துற அளவுக்கு நல்லா கொஞ்சம் கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். அந்த நல்ல உப்புக்கு எல்லாத்தையும் கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு ஒரு மூடி ஒன்று போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாங்க. சீக்கிரமாக ஆயிருங்க. ஒரு 10 நிமிஷத்தில் பொரியல் ஆயிருங்க. அரியறது மட்டும்தான் வேலைங்க. பின்ன எந்த எண்ணெய் வேறு ஏதாவது வெங்காயம் போடணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமேட்டுக்கு சொல்லுங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஒரு மாதிரி வறுவல் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரசம் இல்லைன்னா பருப்பு ரசம் வச்சு இந்த உருளைக்கிழங்கு பொரியலை வச்சு சாப்பிட்டிங்கன்னா, ஒரு சாம்பார் கூட இந்த பொரியலை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு மூடி ஒன்று போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் ஆகட்டுங்க. மூடி போட்டு 2 நிமிஷம் ஆனப்பின்னா வாங்க இப்போ திறந்து பார்த்துடலாம். திறந்துட்டு பாருங்க, அது ஒரு கிண்டுங்க. நல்லா எல்லாத்தையும் இது பண்ணுங்க. பாருங்கள், அடியே பிடிக்கல பாருங்கள். துளியும் கூடி அடி பிடிக்கல. ஆனால் 3/4 பாகம் நம்ம உருளைக்கிழங்கு வெந்துருச்சுங்க. எண்ணெயும் நம்ம கம்மியாக தான் ஊற்றிருக்குறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுங்கனாலே போதுங்க, வெந்துடும். அவ்வளோ மெலிசாக நம்ம உருளைக்கிழங்கு வெட்டியிருக்கோம். அதனால் இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு வெட்டி அடிகனமான பாத்திரம் மட்டும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் லைட்டான பாத்திரம் வச்சா இதாயிரும். வாங்க, மிளகு தூள் இதெல்லாம் பார்த்தா மிளகாய் தூள் 2 ஸ்பூனு, சிக்கன் மசாலா 1 ஸ்பூனு, மட்டன் மசாலா 1 ஸ்பூனு
கொஞ்சம் காரமாக செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் காரமாக செஞ்சால் தான் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. சின்ன குழந்தைங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுங்க எப்படி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கெலாம் மட்டன் சிக்கன் எதுவுமே கேட்காதுங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு செய்யலை கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுக்கோங்க. ஆனால் அது கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். கொஞ்சம் பெரியவங்களுக்கெல்லாம் செய்கிறப்ப கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டுங்க. சின்ன குழந்தைங்கள இருந்தாங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூனு கொஞ்சம் 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 கம்மியாக பண்ணிக்கோங்க. இது பெரியவங்களுக்கு செய்கிறோம் நாங்கள், அதனால் கொஞ்சம் அதிகமாக மிளகாய் பொடி போட்டிருக்கோம். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வறுவல் மாதிரி இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் இது பண்ணுங்கள். நம்ம வெங்காயம் எதுவுமே போட கிடையாதுங்க. இப்போ எல்லாம் ஒரு இது பண்ணி மூடி வச்சுருங்க. இதை ஒரு கிண்டி கிண்டி மூடி வச்சுட்டோம். இப்போ மறுபடியும் எடுத்து பாருங்கள். இப்போ உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான். இப்போ நம்ம 7 நிமிஷம் 8 நிமிஷம் தாங்க ஆயிருக்கும். அவ்வளோதான். அவ்வளோ அருமையாக உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு 2 செகண்டு வேக விட்டுருக்கலாம் வாட்டுங்க. பாருங்கள், அடிக்கடி எதுவுமே பிடிக்கல பாருங்கள். நம்ம எண்ணெயும் கம்மியாக தான் ஊற்றிருக்கோம். நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா மிளகாத்தூள்லாம் உள்ளார சேர்கிற மாதிரி ஒரு கிண்டி விட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. பாருங்கள், 2 நிமிஷம் ஆன பின்ன திறந்து பாருங்கள். நாம் உருளைக்கிழங்கு ரெடியே ஆயிடுச்சுங்க. அடியே பிடிக்கல பாருங்கள். இங்கே பாருங்கள், துளியும் கூட அடி பிடிக்கல. நம்ம எண்ணெயும் கம்மியாக தான் ஊற்றிருக்கோம். வெங்காயம் எதுவுமே புடக்கல்ல, கருகவே இல்லை பாருங்கள். கருகவும் இல்லை, அடியும் பிடிக்கல. நம்ம அழகாக வெந்துருச்சு. அவ்வளோ அருமையாக வெந்திருக்குதுங்க. நீங்கள் இதே நான் சொன்ன மாதிரி செஞ்சு ரசத்தோட சாம்பார் சாதத்தோட நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். வாங்க பாத்திரத்தில் எடுத்து போட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போது எடுத்து பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்குங்க உருளைக்கிழங்கு. அடியும் பிடிக்கலை, தீயவும் இல்லை. மெலிசாக அரியணுங்க, அவ்வளோதான் வேலை. எண்ணெய் கம்மியாக ஊற்றினா போதும். 2 ஸ்பூன் எண்ணெயில் ஒரு மிளகாத்தூளில் வெங்காயம் எதுவுமே இல்லாமல் ஒரு கறி வறுவல் டேஸ்ட்டில் நம்ம உருளைக்கிழங்கு பண்ணிட்டோம் பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. பாருங்கள், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சாம்பார் சாதத்தோட ரசம் சாதத்தோட இந்த உருளைக்கிழங்கு பொரியலை வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சூடாக சாப்பாடு, பருப்பு ரசம், சாம்பார் இதை வச்சு இந்த பொரியலை வச்சு ஒரு வாட்டி நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் நீங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குங்க. நம்ம இது வெங்காயம் அது இது போட்டு செஞ்சோம்னாக்கா நம்ம இது இருக்காதுங்க. பாருங்க, இவ்வளோ டேஸ்ட்டாக பொரியல் அவ்வளோ அழகாக இருக்குங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு